லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. ஆண்டு 2050ஆம் ஆண்டு இந்தியா எவ்வளவோ வளர்ச்சி கண்டு விட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டில் பறக்கிற காரு, பால் வழங்குற ரோபோ, ஒவ்வொரு தெருமுனையிலும் ஆட்டோமேட்டிக்காக பானிபூரி வாங்குற மிஷினு எல்லாமே வந்துருச்சு. ஆனால் இன்னும் நம்ம ரெண்டு பசங்க எவ்வளோ டெவலப் ஆனாலும் நம்மளை படின்ட்டே இருக்கிறாங்க. எவ்வளோ ஹோம்ஒர்க் தாண்டா செய்கிறது, இதில் வேற எக்ஸாமு, எவ்வளோ டார்ச்சர் தான் நம்ம அனுபவிக்கிறது அப்படின்னு புலம்பிட்டு இருந்தாங்க. அந்த பசங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவினும் ரவியும் தான், வேற யாரும் இல்லை. இவனை ரூமில் படுத்துட்டு ஒரு சண்டே அன்னைக்கு மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருந்தானுங்க. அப்போ அவனுங்களுக்கு சர்ப்ரைஸாக அதில் ஒரு ஆடு வந்துச்சு. அப்போ ரவி, ப்ரோ இங்கே பார்த்தியா அப்படின்னு சந்தோஷமாக சொன்னான். எலான் மாஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பட்ஜெட் டிக்கெட்டில் மார்ச் போகிறதுக்கு டிக்கெட் கொடுக்குறாராமா ப்ரோ அப்படிங்கிறான். அது எவ்வளோ தெரியுமா? வெறும் $99. சமையல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆச்சரியமாக பார்த்தானுங்க. கவின் வந்து கிட்டத்தட்ட தனது சிப்ஸ் பேக்கெட்டே கீழே போட்டுட்டான். அவனுக்கு அவ்வளோ ஆச்சரியம். மார்ஸுக்கா? அது வெறும் $99 இடம் மச்சான். ஆமாண்டா. அப்போ புது வைப் இருக்கு செமையில அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கானுங்க. அப்போ ரவி சிரிச்சுட்டே, மச்சான் வைப் மட்டும் இல்லை மச்சான், ஏலியன் கூட கிரிக்கெட் விளையாடலாம். ரவியும் கவினும் லைட்டாக கண்ணடிச்சுட்டு, மச்சான் 2 டிக்கெட்டை போட்டுடலாமா அப்படியே. போடு மச்சி, பார்த்துக்கலாம், என்ன வரப்போகுதுன்னு பார்த்துருவோம் அப்படிங்கிறானுங்க. ரெண்டு பேரும் சத்தமே இல்லாமல் மார்ஸுக்கு போகிறதுக்கு 2 டிக்கெட்டை புக் பண்ணிட்டானுங்க. இனி என்ன நடக்க போகுதுங்கிறது அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். இது அவங்க வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றுங்கிறது மார்ஸில் தான் தெரியும். அடுத்த நாள் காலையில் ரவியும் கவினும் அவங்க அப்பா அம்மாட்ட, எங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, நாங்கள் போயிட்டு வரோன்னு போய் சொல்லிட்டு நேராக ஸ்பேஸ் ஸ்டேஷன் போகிறானே. ஸ்பேஸ் ஸ்டேஷன் போய் பார்த்தா எல்லாரும் பயங்கர பிஸியாக இருக்கிறாங்க. மார்ஸுக்கு போகிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையில் இருந்துட்டு இருக்கிறாங்க. சரின்னு போய் கவுண்டரில் இவனுக்கிட்ட ஸ்டூடெண்ட் டிக்கெட்டை கொடுத்து கிளியரன்ஸ் வாங்கிட்டு உள்ளே என்ட்ராகி போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தா ஒரு பழைய பஸ் நின்றுருக்குது. அந்த பஸ்ஸோட 3 பக்கமும் மேலே சைடில் 2 பக்கமும் ராக்கெட் கனெக்ட் பண்ணியிருக்கிறானுங்க. ஏண்டா மச்சான், இதுதான் ஸ்பேஸ் ஜெட்டா அப்படின்னு சொல்லி சந்தேகமாக பார்க்குறானுங்க. நம்ம என்னடா நினச்சிட்டு வந்தோம், கடைசியில் பார்த்தா பஸ்ஸில் ராக்கெட்டை சொருகி வச்சிருக்கிறானுங்க. நிஜமாலுமே இதில் மார்ஸுக்கு கூட்டிகிட்டு போயிடுவானுங்களா அப்படின்னு சொல்லி சந்தேகமாக பார்த்துட்டு இருக்கிறானுங்க. அப்போ அங்கே கவுண்டரில் டிக்கெட்டை கொடுத்து கிளியரன்ஸ் வாங்கிட்டு அந்த ஸ்பேஸ் ஜெட்டுக்கிட்ட கிட்டத்தில் போகிறானுங்க. பழைய பஸ்ஸில் ராக்கெட் இருக்குது, சைடில் மேலே கீழே எல்லா பக்கமும். சரி உள்ளே போய் உட்காருவோம், பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறானுங்க. உள்ளே போய் பார்த்தா பழைய பிரியாணி திறந்தால் எப்படி நாருமோ அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லு. சரி ஓகே, பட்ஜெட்டில் போனால் இப்படி தான் போயாகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு உள்ளே உட்காந்துருக்கிறானுங்க. இவனுக்கு பக்கத்துலேயே ஒரு அங்கிள் உட்காந்துருக்கிறாரு. அவர் கையில் ஒரு பெரிய ப்ரெஷர் குக்கர் வச்சிருக்கிறாரு. எதுக்கு அங்கிள் இந்த ப்ரெஷர் குக்கர் அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறான். அது ஒன்றும் இல்லைப்பா, மார்ஸில் சாப்பாடு சரியில்லைன்னு வச்சுக்குவேன், நானே சமைச்சு சாப்பிட்டுக்குவேன், அதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன். சூப்பர் அங்கிள் அப்படிங்கிறான். பக்கத்தில் ஒரு பையன் டெடி பேரை கட்டி பிடிச்சிட்டு இழுத்துட்டு இருக்கிறான். எதுக்கு இதை எடுத்துகிட்டு வர அப்படின்னா, எனக்கு டெடி பேர் எல்லாம் தூக்கம் வராது. சூப்பரில் அப்படின்னா. அங்கேயும் ஒரு ஐடி எம்ப்ளாயி உட்காந்து ஜூம் காலில் கிளைண்ட்டு கூட பேசிகிட்டு இருக்கிறான். சார், நான் வந்து மார்ஸுக்கு ரீச் ஆனோன்னே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், தேங்க்யூ அப்படிங்கிறான். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. 3, 2, 1 அப்படின்னு பஸ் பயங்கரமாக வைபாக ஆரம்பிக்குது. ரவியும் கவினும் பயத்தில் ஒருத்தனுக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு, மச்சான் உண்மையிலுமே $99 மார்ஸுக்கு கொண்டு போய் விட்டுருவானுங்களா, என்ன ஆக போதோ பார்க்கலாண்டா மச்சான் அப்படிங்கிறானுங்க. அந்த ஸ்பேஸ் ஜெட்டு ஸ்டார்ட் ஆனோடனே 0 கிராவிட்டி ஆயிடுச்சு. அப்போ தான் பிரச்சனையாக ஆரம்பிச்சது. எல்லாம் பலூன் போல் மிதக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ரவி கையில் இருந்த சிப்ஸு பறக்குது. ரவி சிரிக்கிறான். ஒரே நேரத்தில் எல்லா பக்கமும் எல்லாரும் பறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பக்கத்தில் இருந்த அந்த குண்டு அங்கிளோட தோசை பறக்குது. அங்கிள் தோசையை கேட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறானுங்க. அங்கிள் என்னமோ பெரிய சொத்தையே அந்த மாதிரி பறக்கிறாரு அந்த தோசையை பிடிக்கிறதுக்கு. ரவியும் பறக்கிறான், கவினும் பறக்கிறான். ரவி, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலடா, என்ன பண்ணுறேன்னு தெரிலடா அப்படின்னு சொல்லி அங்கிருந்த 2-3 சிவப்பு கலர் சிக்னலை அமுத்திட்டான். அப்போ அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே பைலட் அங்கிருந்து வெளியே வர ஆரம்பிச்சாரு. உடனே பைலட் கேட்குறாரு, யார் வந்து இந்த கிராவிட்டியை ஆஃப் பண்ணது அப்படின்னு சொல்லி கத்துறாரு. உடனே ரவி சத்தமில்லாம, நான் தூங்குற மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசாமல் சாஞ்சிட்டான். பேசஞ்சர் எல்லாமே பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கவினுக்கு தெரியும் இதை அமுத்தி விட்டது நம்மால் தான். சரி என்ன பண்ணுறது, ஃப்ரெண்டாக போயிட்டானே, காட்டி கொடுக்க முடியாதே, பேசாமல் இருந்தான். பைலட் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாரு. இப்படியே பல மணி நேரமாக அவனுக்கு சாப்பிட்டு இருந்த தோசை, அதுக்கப்புறம் சின்ன சின்ன வடை எல்லாம் காற்றுல பறந்துட்டு இருந்தது. மக்களுக்கு வேற எல்லாம் தலை சுற்றுறது, வாந்தி, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் பறந்துட்டு இருந்தாங்க. இதில் நம்ம பையனுக்கு வேற ஒரு வேலையை பார்த்து வச்சுருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா சத்தம் இல்லாமல் பேக்குள்ளே போட்டு அவனுங்களோட செல்ல நாய்க்குட்டி ப்ரூனோவையும் அந்த ஸ்பேஸ் ஜெட்டுக்குள்ளே தூக்கிட்டு வந்திருக்கிறானுங்க. இப்போ என்னடானா ப்ரூனோவும் பறக்க ஆரம்பிச்சிட்டான் பேக்லேருந்து வெளியே வந்து. அவனுக்கு ஒரே அதிசயமாக இருக்குது. கிராவிட்டியே இல்லாத இடத்துல அவன் மேலே இங்கேயே பறக்கிறது அவனால் தாங்க முடியல. இதில் வேற அங்கங்கே வடை தோசை எல்லாம் பறந்துட்டு இருக்குதா, அதை துரத்தி பிடிக்கிறதுக்கு நம்மால் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். எப்படியோ ஒரு வழியாக ஸ்பேஸ் ஜெட்டு செவ்வாய் கிரகத்துக்கு போய் இறங்கிருச்சு. ஒரே தூசி பறக்குது. அங்கே வந்து வெல்கம் டு தி மார்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக உங்களை வரவேற்கிறோன்னு ஸ்பீக்கரில் பேசிகிட்டு இருக்கிறாங்க.
ரவியும் கவினும் வெளியே மெதுவாக எட்டி பார்க்குறானுங்க. அவனுங்க நினச்சிட்டு இருந்தானுங்க பெரிய லேசர் துப்பாக்கியோட பெரிய பெரிய மண்டையோட ரத்த கலர் கண்ணோட வேற்றுக்கிற வாசிக்கு ஜைஜாண்டிக்காக இருப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தானுங்க. ஆனால் அவனுக்கு எதிர்பார்த்ததுக்கு நேரம் ஆப்போசிட்டாக இருந்தது. அழகழகான ஏலியன்ஸு நிறைய பேர் நின்றுட்டு வெல்கம் டு தி மார்ஸ் அப்படின்னு சொல்லி இவனுங்களை வரவேற்றுட்டு இருந்தாங்க. இதில் ஆச்சரியமான என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா மார்ஸ் தந்தூரி கஃபே 2045 அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பெரிய கடையே இருந்தது. எல்லா ஏலியன்ஸும் பச்சை கலரில் அழகழகாக முட்டைக்கண்ணோட வரவங்களையெல்லாம் வெல்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் இன்னொரு ஆச்சரியமான என்ன விஷயம்னா ஏலியன்ஸ் கூட தமிழில் வெல்கம் பண்ணுறாங்க. வணக்கம், வாருங்கள், உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னானுங்க. கவினுக்கும் ரவிக்கும் ஆச்சரியம் தாங்கவே முடியல. என்னடா மச்சான், ஏலியன்லாம் தமிழ் பேசுகிறாங்க, சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக ரெண்டு பேரும் அந்த கஃபேக்குள்ளே உள்ளே போகிறானுங்க. அங்கே போய் பார்த்தா வேற்றுக்கிரகவாசிகள் டீயும் மொறுமொறுப்பான சமோசாவும் இவங்களுக்கு கொடுத்து பரிமாறுறாங்க. அதில் ஒரு வேற்றுக்கிரகவாசி வேற இந்த ஜீரோ கிராவிட்டி பானிபூரி சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி இவனுகிட்ட கேட்குறாங்க. ரவிக்கு ஒரே ஆச்சரியம், என்னது ஜீரோ கிராவிட்டி பானிபூரியா, ஆமாம் இதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னோன்னா ரவி வாங்கி ஒரு கடி கடிக்கிறான். கடிச்சோன்னே என்னன்னா பானிபூரி வாய்க்கில் போனால் அதுக்குள்ளே அந்த தண்ணி வெளியே தெரிக்குது. ஆனால் அந்த தண்ணி எங்கேயுமே கீழே விழவே இல்லை, எல்லாம் ஏர் பபிள்ஸாக மேலேயே நிற்குது. இவனுக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியல, என்னது இவ்வளோ அதிசயமாக இருக்குதே அப்படின்னு சொன்னேன். அதை பார்த்துட்டு ஏலியன்ஸ் எல்லாமே சிரிக்கிறாங்க. இதில் இன்னொரு ஏலியன்ஸ் வந்து அடுத்ததை ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சந்தோஷமாக அவங்கள வெல்கம் பண்ணி எல்லா ஏலியன்ஸும் அவங்கள வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுட்டு இருந்தாங்க. சரி மச்சான், நல்லா வயிறு மூட்டை சமோசாவும் காஃபி டீ எல்லாம் குடிச்சாச்சு, நீ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, டே அங்கே பாடுறா ரோவர் இருக்குடா அப்படின்னா. ஓகே, ரோவர் ஓட்டி பார்த்தலாமா அப்படின்னா. இது பார்க்குறக்கு ஓலா ஸ்கூட்டர் மாதிரியே இருக்குல்ல, வா ட்ரை பண்ணலாம். வேண்டாம் வேண்டாம், நீயே ட்ரை பண்ணுறா ரவி. சரி நீ என்னடா பண்ண போகிற கவினு அப்படின்னு கேட்டான். நான் தான் மேட்ச் போட்டிருக்காங்கல்ல, டிக்கெட்டில் போட்டிருக்குதுல்ல, நான் போய் ஏலியன்ஸ் கூட ஒரு மேட்ச் ஆடிட்டு வந்துடுறேன், நீ வேணா ரோவர் ஓட்ட விட. சரிடா நான் போய் ரோவர் ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ரவி என்ன பண்ணுறான், அந்த ரோவர் எடுத்துட்டு அந்த புழுதிக்குள்ளே கிளப்பிட்டு பட்டை கிளப்பி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறான். நம்மளால கவின் என்ன பண்ணுறான், சரி நம்ம ஒரு மேட்சை போட்டுருவோம், ரெடியா அப்படின்னு சொல்லி வேற்றுக்கிரவாசிகிட்ட கேட்குறான். வேற்றுக்கிரவாசியில் எல்லாம் விசில் அடிச்சு ரெடி ரெடி வாங்க விளையாடலாம் அப்படின்னு. உடனே கவின்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் பேட்டிங்கா பவுலிங்கா அப்படின்னோடனே நம்ம எப்போவுமே பேட்டிங் தான் அப்படிங்கிறான். ஓ சூப்பர், சரி நீங்கள் பேட்டை எடுத்துக்கோங்க, நாங்கள் பவுலிங் போடுறோம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேன்ட்டு கவின் வந்து பேட்டை எடுத்துகிட்டு கிரவுண்டுக்குள்ளே போய் நிற்கிறான். ஒரு ஏலியன் வந்து பயங்கரமாக பவுல் பண்ணுறாங்க. நம்மால் ஒரே ஷாட்டு, பால் போயிட்டே இருக்குது, ரொம்ப நேரமாக மேலே போயிட்டே இருக்குது, திரும்பி வரவே இல்லை. உடனே வந்து அங்கே நின்றுருந்த அம்பையர் ஏலியன் வந்து கேட்குது, இது சிக்ஸா இல்லை கேட்ச் பிடிச்சிட்டிங்களாடுங்க. சாரி, அது வந்து 6 அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்ளை வருது. ஓகே சூப்பர், வெரி குட் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அங்கிருந்த ஏலியன் சிறுவனுக்குலாம் ஒரே சந்தோஷம், எல்லாரும் விசில் அடிக்கிறாங்க. நம்ம கவினை பயங்கரமாக பட்டாயை கிளப்புறான். மேட்ச் சூப்பராக போயிட்டு இருக்குது. இதுக்குள்ளே நம்ம ப்ரூனோ தலைவர் இருக்கார்ல, அவர் ஏலியன் நாயை பார்க்குறாரு. பார்த்தா வித்தியாசமாக இருக்குது, நம்மள மாதிரியே இருக்கிறான், ஆனால் கலர்லாம் வேற மாதிரி இருக்கு. சரி எதுக்கு நம்ம லாங்குவேஜில் பேசி பார்ப்போம், பாவ் பாவ் அப்படிங்கிறான். அதுக்கு நம்ம ஏலியன் டாகு கவின் இவங்க ரெண்டு பேர்த்த பார்க்குறாங்க. அப்புறம் வேற்றுக்கிரகவாசியும் பார்க்குறாங்க. மச்சான் அதை என்னமோ பேசிகிட்டு இருக்கிறானுங்க அவனுக்கு லாங்குவேஜில் அப்படின்னு. ஆனால் இந்த ரெண்டு நாயும் பேசுகிறத பார்த்து கூட்டமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்குது.